1994 இல் ஜெஃப் பெசோஸ்க்கு பலர் கனவு காணும் வாழ்க்கை இருந்தது. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம். டி.இ. ஷா எனும் வால் ஸ்ட்ரீட் ஹெட்ஜ் ஃபண்டில் உயர்ந்த சம்பளமுடன் வேலை. மில்லியனேர் ஆகும் பாதையில் பயணம். ஆனால் ஒருநாள் அவர் கவனித்த ஒரு புள்ளிவிவரம் அவரை மாற்றிவிட்டது. இணையம் ஆண்டுக்கு 2300 விழுக்காடு வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த உண்மையை அவர் புறக்கணிக்க முடியவில்லை. அவர் சிந்திக்க ஆரம்பித்தார், இந்த வேகத்தில் நான் என்ன உருவாக்க முடியும். அவர் 20 ஆன்லைன் வணிக ஐடியாக்களின் பட்டியலை எழுதியார். ஆன்லைன் ஏலமிடல்கள் முதல் இமெயில் சேவைகள் வரை. ஆனால் ஒன்று மட்டும் தங்கியது. ஆன்லைனில் புத்தகங்கள் விற்கும் ஐடியா. புத்தகங்களின் லாஜிக் தெளிவானது. எளிதில் அனுப்ப முடியும். மில்லியன் கணக்கான தலைப்புகள் இருந்தன. ஓர் இயல்பான புத்தகக் கடையில் அடங்க முடியாத அளவில். ஆனால் இது எந்த வகையிலும் பாதுகாப்பான ஐடியா இல்லை. வருடம் 1994. அப்போது மக்கள் ஆன்லைனில் பொருட்கள் வாங்க மாட்டார்கள். கிரெடிட் கார்டுகளை இணையத்தில் கொடுப்பது பெரிய விஷயமாக இருந்தது. இருந்தும் பெசோஸ் நம்பிக்கையுடன் இருந்தார். டி.இ. ஷா நிறுவனத்தில் உள்ள தனது மேலாளரிடம் அந்த ஐடியாவை பகிர்ந்தார். பதில் இதுதான். இது நல்ல ஐடியா, ஆனால் ஒருவருக்கு அவரிடம் ஏற்கனவே மிகச்சிறந்த வேலை இல்லை என்றால் அது அவரை தடுக்கலாமே. ஆனால் அவர் நின்றுவிடவில்லை. பெசோஸ் பரிசோதிக்காத பாதையை தேர்ந்தெடுத்தார். வேலை ராஜினாமா, தன் மனைவி, லாப்டாப், சில பெட்டிகள், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு காரில் சியாட்டில் நோக்கி புறப்பட்டார். பயணத்திலேயே தனது வணிக திட்டத்தை எழுதினார். மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஒரு கனவை உருவாக்கினார். cadabra.com. ஆம், ஆரம்பத்தில் பெயர் அதுதான். பெசோஸ் நிறுவனம் தொடங்கியதும் அதற்கான பெயராக cadabra என வைத்தார். abracadabra என்பதின் சுருக்கம். அவருக்கு அது ஒரு மாயாஜால பெயரைப் போல தெரிந்தது. ஆனால் ஒருமுறை அவர் அந்த பெயரை ஒரு வழக்கறிஞரிடம் சொன்னார். அவர் கடாவா இறந்த உடல் என்று கேட்டார். அந்த நேரமே அலாரம் ஒலித்தது. பெசோஸ் பெயரை மாற்ற முடிவு செய்தார். அவருக்கு தேவை ஒரு வலிமையான, தைரியமான பெயர். உலகளாவிய பார்வையை தரும் பெயர். ஏ என்று தொடங்கும் சுட்டி பட்டியலில் மேல் வருமாறு அவர் தேர்ந்தெடுத்தார். அமேசான், உலகின் மிகப்பெரிய நதியின் பெயர். நோக்கம், உலகின் மிகப்பெரிய புத்தக கடையை உருவாக்க வேண்டும். 1995 முதல் 1997 வரை ஒரு காரேஜில் இருந்து உலகளாவிய அளவிற்கு. 1995 இல் Amazon.com ஆன்லைனில் தொடங்கப்பட்டது. சிறிதும் விளம்பரமில்லை. அதிகம் யாரும் கவனிக்கவில்லை. சாதாரணமான ஒரு வெப்சைட் புத்தகங்களை மட்டும் விற்கும். ஒவ்வொரு ஆர்டரும் வந்ததும் அலுவலகத்தில் ஒரு பெல் ஒலிக்கும். அணியினர் கைதட்டுவார்கள். புத்தகம் பாக்ஸில் போட்டு அனுப்புவார்கள். 30 நாட்களில் அமெரிக்காவின் 50 மாநிலங்கள் மற்றும் 45 கூட்டல் நாடுகளில் இருந்து ஆர்டர்கள் வந்தன. 1997 இல் அமேசான் பப்ளிக் ஆனது. ஒரு பங்கு $18. இருந்தும் பெசோஸ் லாபம் நோக்கி போடவில்லை. அவர் முதலீட்டாளர்களிடம் சொன்னார், இது day one தான். அதாவது இது இன்னும் ஆரம்பமே. 1998 முதல் 2000 வரை புத்தகங்களை தாண்டி .com பபிள் வரலாறு. 1998 க்குள் அமேசான் மியூசிக், டிவிடி, எலக்ட்ரானிக்ஸ், பொம்மைகள் மற்றும் பலவற்றையும் விற்க ஆரம்பித்தது. பெசோஸ் எல்லாமே விற்கும் கடை உருவாக்க முயன்றார். ஆனால் அவர் மட்டுமல்ல. 90களின் இறுதியில் .com ஸ்டார்டப்புகளின் வெடிப்பு. அவைகளில் பலவுக்கு வருமானமோ திட்டமோ இல்லை. முதலீட்டாளர்கள் எந்த .com என்ற பெயர் இருந்தாலும் பணத்தை போட்டனர். அது தங்க வேட்டை போல. 2000 பபிள் வெடித்தது. மார்க்கெட் குலைந்தது. நிறைய ஸ்டார்டப்கள் அழிந்தன. அரபு கணக்கில் பண இழப்பு. அமேசான் பங்கு $100 லிருந்து $10க்கும் குறைவான நிலைக்கு. அனாலிஸ்ட்கள் கேலி செய்தனர். அமேசான் பாம், இது வாழக்கூடாது என்றார்கள். பெசோஸின் முன்னிலையில் கடின முடிவுகள். ஊழியர்கள் குறைத்தார். செலவுகள் கட்டுப்படுத்தினார். ஆனால் நம்பிக்கை விட்டுவைக்கவில்லை. 2001 இல் அமேசான் தங்கள் முதல் லாபத்தை காட்டியது. அது சிறியது, ஆனால் வேலை செய்கிறதெனும் ஆதாரம். அமேசான் பிழைத்தது, பலர் தோற்றபோது. 2000 முதல் 2010 வரை இருளில் விதைகள் விதைக்கப்பட்டன. மீட்பு காலத்தில் பெசோஸ் எதிர்காலத்துக்கான விதைகள் போட்டார். 2000 அமேசான் மார்க்கெட் பிளேஸ். மூன்றாம் தரப்பு விற்பனையாளர்கள் அமேசான் விற்கலாம். பலர் கேட்டனர், போட்டியாளர்களை ஏன் உன் மேடையில் வைக்க? பெசோஸ் கண்டுகொள்ளவில்லை. அவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். 2002 அமேசான் வெப் சர்வீசஸ் பிறருக்கு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யாரும் கவனிக்கவில்லை. இன்று அது நெட்ஃப்ளிக்ஸ், நாசா, ஏர்பிஎன்பி போன்றவற்றின் முதுகெலும்பு. 2005 அமேசான் பிரைம். 2 நாட்களில் இலவச ஷிப்பிங். அவர் புனையபோது மக்கள் நகைச்சுவைப்படுத்தினர். இன்று 200 மில்லியனுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள். பெசோஸ் கூட்டத்தில் ஓடவில்லை. அவர் அமைதியாக கட்டினார்.
காத்திருந்தார். 2010 முதல் 2017 வரை ஒரு சாம்ராஜ்யம் எழுகிறது. 2010 AWS வருவாய் வெடித்து வளர்ந்தது. அமேசான் கிளவுட் ராணி. 2011 வீடியோ ஸ்ட்ரீமிங் நெட்ஃப்ளிக்கு நேரடி சவால். 2014 அலெக்சா வந்தது உங்கள் குரல் உங்கள் வீட்டில். 2015 அமேசான் வால்மார்ட் விட மதிப்பில் உயர்ந்தது. 2017 அமேசான் ஹோல் ஃபுட்ஸ் ஐ $13.70 பில்லியனுக்கு வாங்கியது. அமெரிக்கா முழுவதும் நூற்றுக்கணக்கான உணவுக் கடைகள். ஒரு புத்தக கடையை தெக்கூட்டல் ரீடெயில் கூட்டல் லாஜிஸ்டிக் சக்தியாக மாற்றினார். 2020 முதல் 2023 வரை கோவிட் விகாசம் மற்றும் வேலைநீக்கம். 2020 உலகம் முடங்கியபோது அமேசான் அவசியமாயிற்று. மக்கள் எல்லாமே ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்தனர். 4 லட்சம் மேற்பட்ட பணியாளர்கள் ஒரே ஆண்டில் சேர்க்கப்பட்டனர். வருமானம் சாய்ந்தது. ஆனால் கோவிட்க்கு பின் உலகம் மாறியது. பணவீக்கம், பொருளாதார சிக்கல், ஆன்லைன் தேவை குறைவு. அமேசான் அவசியத்திற்கு அதிகமாக பணியாளர்கள் கிடங்குகள் சேர்த்துவிட்டது. 2022-2023 முதல் 27,000 கூட்டல் பேர் வேலையிழந்தனர். செலவுகள் குறைக்கப்பட்டன. திட்டங்கள் முடிக்கப்பட்டன. ஏன் அமேசான் தோல்வியடைந்ததா? இல்லை, அதிக வளர்ச்சிக்கு பின் சிறிது நேரம் நிறுத்தி திசையை மாற்ற வேண்டும். அமேசான் உருவாக்கிய எதிர்காலம் இன்னும் வந்திருக்கவில்லை. 2024 மற்றும் பின் இன்னும் D1 தான். இன்று அமேசான் மோதுகிறது. AI, மருத்துவம், ட்ரோன்கள், லாஜிஸ்டிக்ஸ், சூழல் பாதுகாப்பு, ரோபோடிக்ஸ், விண்வெளி. ப்ளூ ஓரிஜன். 2021 இல் பெசோஸ் CEO இடத்தை விட்டார். இப்போது தலைமையில் ஆண்டி ஜஸ்ஸி. ஆனால் அமேசான் குறிக்கோள் மாறவில்லை. இன்னும் D1. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? இது ஒரு நிறுவனத்தின் கதை அல்ல. இது நம்பிக்கையின் கதை. பார்க்க இயலாத எதிர்காலத்தை நம்புவோர் கதை. விடாது பிடித்தவர்கள் பலமுறை விழுந்து மீண்டும் எழுபவர்கள். ஜெஃப் பெசோஸ் வென்றார் என்பதற்காக அல்ல, அவர் வெற்றியாளர். அவர் ஆரம்பித்ததால் தான் வெற்றியாளரானார். கேடபிரல் இருந்து அமேசான் வரை ஒரு காரில் ஆரம்பித்த கனவு உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் வணிகமே ஆகிறது. நீங்கள் இன்று சந்தேகத்தில் இருக்கிறீர்கள் என்றால், தோல்வியடைந்ததாக நினைத்தால், தாமதமாகிவிட்டேன் என்று நினைத்தால், ஒரு காரில் அமர்ந்த ஒரு மனிதன் ஒரு சின்ன எண்ணத்திலிருந்து உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதையே நினைவில் கொள்ளுங்கள்.